முகத்துக்கு நேரம் இருக்கு. நான் வேல்முருகன். நான் ஏற்கனவே என்னோட ஒய்ஃப் பேர் புஷ்கலா ராமலிங்கம். நாங்கள் ஏற்கனவே 2018 வந்து காசிக்கு போயிருக்கிறோம். காசிக்கு அப்போ போகும்போது ஒரு டூர் ப்ரோக்ராம் நடத்துகிறவர் கூட போனோம். இப்போ காசியை சுற்றி பார்த்தோம். இப்போ வந்து அப்போ கூட யார் யார் வந்தாங்க? ரெனோவேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அப்போ கூட யார் யார் வந்தாங்க? கூட இப்போ யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்க என் கூட வந்தாங்க. இப்போ இந்த தடவை வந்து அது அவங்க சொல்லி பார்ப்பேன். இப்போ வந்து திருமதி அபிராமி குமார் அவர்கள் முத்துக்குமார் தலைமையில் நாங்கள் வந்து இப்போ வந்து காசி யாத்திரை சென்று கொண்டிருக்கிறோம். இதுதான் தகவல். நான் கார்த்திகேயன். நான் சென்னையை சேர்ந்தவன். வலசரவாகத்தில் குடியிருக்கிறேன். எனது அண்ணன் வேல்முருகன். அவங்கெல்லாம் முதல்ல காசிக்கு போயிட்டு வந்தபோது எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது சொன்ன விஷயங்கள் எல்லாம். இப்போ வந்து எங்களை வழிநடத்தி கூட்டு போகிறது முத்துக்குமார்னு அவங்கள வழிகாட்டிய கலாக்காக்கும் ஒரு ரொம்ப நல்லது. இந்த ட்ரெயினில் போகும்போது பல விஷயங்கள் இன்னும் ஷேர் பண்ணி போயிட்டு இருக்கிறோம். இன்னும் இது முடிஞ்சதுக்கப்புறம் நல்ல பல விஷயங்கள் இதை பற்றி பேசணும்னு ஆசைப்படுறேன். பொன்னி கார்த்திக். இப்போ எங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் காசிக்கு எங்கே ஒர்க் பண்ணுறேன் அதெல்லாம் சொல்லுங்கள். சென்னையிலேருந்து வரேன். டிஎன்எஸ்சி பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நாங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறது காசிக்கு தான் போகிறோம். அது பெரிய கிரேட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. நானும் எப்படியோ நினச்சிட்டு வந்தோம். ஆனால் ரொம்ப 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 நல்லா இருக்குது. அபி அக்காவோட இன்வால்மெண்ட் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. நம்ம டூருக்கு நம்ம அட்வான்ஸா புக் பண்ணும்போது அடுத்ததுக்கு நம்ம தயார்படுத்திக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது இப்பவே மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. இல்ல அவங்க போட்ட அந்த சாப்பாடுலாம் இருக்கு சொல்லிடலாம். புளியோதரை வந்து பார்க்கும்போது தான் தெரியுது எவ்வளோ ப்ரிப்பரேட்டரி ஒர்க்ஸ், பேஸ் ஒர்க் நிறைய பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு டிஷ்யூ பேப்பர்ல இருந்து கார்பேஜ் கவர்ல இருந்து போய்கிட்டே இருந்தா இதான் வேலை. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. விம் லிக்விடு, ஹேண்ட் வாஷ், டிஷ்யூ பேப்பரு ஒன்னும் விடல. அதுக்கு முன்னாடி இந்த பழம் கேட்டாங்க. யாருக்குப்பா முழு பழமா வேணும்? மாம்பழம், ஞானப்பழம் மாதிரி கொடுத்து அதெல்லாம் எங்க தம்பி மாறு எக்ஸாக்ட் ஃபுல் டீமுமே ஃபுல்லா இறங்கி பண்றாங்க. சூப்பர் டீம். இந்த டீமுக்கு ஏதாவது பேர் வச்சா நல்லா இருக்கும். தென்காசி டீமா வச்சிருக்கோம். கந்தன் திருவடி. கந்தன் திருவடி. கந்தன் திருவடின்னு நாங்க வேற போடுங்க சாமி. கந்தன் திருவடி. சூப்பர். கந்தன் திருவடின்னு ஏற்கனவே நாங்க அது அந்த டீமை ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சோ கந்தன் திருவடி கந்தன் திருவடி அந்த டீம் புக் பண்ணியிருக்கோம். நாங்க வந்து ஈவினிங் வந்து 6 to 6:30 5 to 6:30 வரைக்கும் நாங்க டெய்லியுமே அந்த திருமுறையை வந்து பண்ணிட்டு இருக்கோம். அந்த பாராயணம் பண்ற பலன் வந்து எங்களுக்கு வந்து நல்ல கிடைச்சிருக்கு. அந்த பாராயணம் பண்ணி நாங்க பெற்ற இன்பம் பெருக பொண்ணுக்கு இது கிடைச்சது அதை சொல்லுங்க. அது நான் இன்னும் வரட்டும். ஓகே சரி வரட்டும். நான் சொல்லணுமா? அடியன் சங்கரகுமார். என்னுடைய இது 3வது காசி பயணம். ஆனால் ரீமாடல் பண்ணதுக்கப்புறம் இப்போ தான் முதல்ல போகிறேன். ஆமாம், ரியலி ரொம்ப என்ஜாயபிளாக இருக்குது இந்த ட்ரிப்பு. இது மாதிரி அடிக்கடி நிறைய இடத்துக்கு போகணும்னு என்னுடைய ஆசை. நிறைய திருத்தலங்களுக்கு. ஆமாம். கந்தன் திருவடியா என்ன பேர் சொன்னீங்க? கந்தன் திருவடி. கந்தன் திருவடி எப்போ ஆரம்பிச்சீங்க? நாங்க வந்து கொரோனா பீரியட்ல வந்து அதாவது நாங்க ஃப்ரீயா ரொம்ப தெரிஞ்சது. அப்போ வந்து திருமுறைகள் படித்தா நம்ம மனசுக்கு நல்லா இருக்கும், வீட்டிலே ரொம்ப இதாக இருக்குங்கிறதுனால அப்போல்லாம் காலையில் ஒரு டைம் படித்தோம், மத்தியானம் ஒரு டைம் படித்தோம், ஈவினிங். அந்த கொரோனா டயத்தில் ஆரம்பித்தது. அது வந்து நாங்கள் இன்னை வரைக்கும் அதை விடாமல் இடைவிடாமல் செஞ்சிட்ருக்கோம். அந்த இந்த மாதிரி ஸ்தல யாத்திரைகள்லாம் அழைச்சிட்டு போகிறீங்க? தல யாத்திரைகள் அழைச்சிட்டு போகிறீங்கலாம் இல்லை, தல யாத்திரைகள் சிவாலயம், சிவஸ்தல யாத்திரை. சிவஸ்தல யாத்திரை. இப்போ நீங்கள் எத்தனாவது தடவையா காசிக்கு எங்களெல்லாம் அழைச்சிட்டு போறீங்க? இப்போ நாங்கள் அதாவது எனக்கு கல்யாணம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் 89ல் கல்யாணம், 90ல் முதல்ல காசி. கல்யாணம் முடிஞ்சதும் 90வது இதில்
ஃபஸ்ட்டு காசி, கயா, அலகாபாத், ரிஷிகேஷ், பத்ரி. ஃபஸ்ட்டு வந்து அந்த யாத்திரை தான் எனக்கு. அதாவது ஒவ்வொருத்தர் ஹனிமூனுக்கு ஊட்டி கொடைக்கானல் போகிற எனக்கு வந்து காசி விஸ்வநாதர் கூப்பிட்டார். அதனால என் பொண்ணுக்கு பேரு அது முதல் தடவை போயிட்டு வந்ததுனால பொண்ணுக்கு பேரு காசி விஷாலாட்சினே பேர் விட்டோம். அப்புறம் ஹலோ, ஐ எம் புஷ்கலா வேல்முருகன். நான் வந்து ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நான் நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கீங்க. இல்லை, அதெல்லாம் ரிட்டையர்மெண்ட் வந்து ஒர்க் வந்து மொனோட்டனஸாக போயிட்டே இருந்தது. எங்கேயுமே போக மாட்டேன். என் ஃபேமிலி ட்ரிப்புனாலுமே அவங்க அத்தையும் பசங்களும் போவாங்க, நான் வந்து போகிறதே கிடையாது. பட் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு காசிக்கு போனோம், ஃப்ளைட்டில் போனோம். தட் இஸ் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். சம்மந்தி கூட தான் போனோம். நாங்கள் எங்கே போனாலும் எங்கள் சம்மந்தியும் கூட கூப்பிட்டு போயிடுவோம். இப்போவும் வந்து ட்ரெயினில் இந்த அனுபவம் வந்து ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம்லி அட்மாஸ்பியர் இருக்குது. உங்கள் சம்மந்தி ஆளை காணும். ஹோம்லி அட்மாஸ்பியர் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் எல்லாருக்குமே இருக்குது. எல்லாமே வீட்டில் உள்ள இதில் கூட சிலப்போ குறைகள் இருக்கலாம். ஸ்வீட் வைக்காமல் இருப்போம், காரம் இல்லாமல் காய் இல்லாமல் இருக்கும். இங்கே வந்து எதுவுமே இல்லை, எல்லாமே வெரைட்டியாக சாப்பாடு எல்லாமே ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்காக இருக்குது. சாப்பாடு வெல் ஆர்கனைஸ்டு. அதுபோல் நம்ம கோவிலுக்கும் மெயினாக இருந்தால் டயர்டே ஆக மாட்டோம். எல்லாமே எல்லா இதுவுமே ஒரு தடவை ஐயப்பா போயிட்டு சாப்பாடே கிடைக்காம சுருண்டு போய் வந்துட்டான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி மேலும் மேலும் நிறைய ட்ரிப் போகணும்னு ஆசைப்படுறேன். சூப்பர், ரொம்ப பிரைட்டா ஃபேஸா இருக்கிறது யாரு? வள்ளியா? நான் வள்ளி, தென்காசிலேருந்து வரேன். நான் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து இந்த புனித யாத்திரை போகிறதுலலாம் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏதோ போகிற ட்ரிப்பில் கோயிலுக்கு போகலாம், பட் ட்ரிப்பே கோவிலா அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் அக்கா கிட்ட கேட்டேன், கலா அக்கா கிட்ட. அவங்க தான் சொன்னாங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ வெறி பிடிச்ச மாதிரி அடுத்தது நான் வந்து அது அப்போ அவங்க சொன்னாங்க நம்ம ஸ்டே பண்ணியிருக்க இடமே கங்கைக்கு பக்கத்தில் தான். ஸோ வந்து அதனால் அந்த நீர் சார்ந்த இடங்கிறதுனால எப்போதுமே நல்லா இது பண்ணலாம், நல்லாயிருக்கும், உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படி சொன்னாங்க. அதனால அப்புறம் அண்ணா தம்பி என்னோட அக்கா மதனி தம்பி ஒய்ஃபு இவங்க கூட போகிறதே எனக்கு ரொம்ப ஜாலி தான். ஏன்னா எல்லாருமே நாங்கள் எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கிறது, ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு நம்ம போய் இருக்க முடியாது. இப்போ இன்னைக்கு 20 பேர் வந்திருக்காங்கன்னா இவங்க யாரோடய நம்ம போய் 20 பேர் வீட்டில் ஒரு வாரம் போய் இருக்க முடியாது. ஒரு நாள் தங்கலாம், 2 நாள் தங்கலாம். ஸோ அதனால இப்போ வந்து இந்த 20 பேர் கூடயும் 24/7 இருக்க போகிறோம். ஸோ அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. காசி வந்து லிங்க பூமி. அந்த லிங்க பூமிக்கு வந்து ஒரு லிங்கத்தை காமிக்கணுமா அழைச்சிட்டு போனால் அந்த நம்ம வந்து அஸ்வமேதையாக செய்த பலன் ஒரு நம்ம யாரையாவது ஒரு லிங்கத்தை நம்ம தரிசனம் பண்ண வச்சோன்னு வச்சுக்கோங்க, நம்ம அந்த அஸ்வமேதையாக செஞ்ச பலனை சுவாமி நமக்கு கொடுப்பாரு. அதனால் அந்த லிங்க பூமியை நம்ம தரிசிக்க நம்ம எல்லாருக்கும் இறைவன் தடவை பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்காரு. இன்னும் நம்ம வந்து காசி விஸ்வநாதத்தை நல்ல தரிசனம் பண்ணிட்டு வேண்டிட்டு நமக்கு எல்லாருக்கும் இந்த 5 நாள் நமக்கு டயர்டாகாமல் நம்ம கூடயே இறைவன் இருந்து இந்த புனித யாத்திரை தேக பலத்தை தந்து இந்த புனித யாத்திரையை நிறைவாக மனம் நிறைவோடு எல்லா இடங்களிலும் தரிசனம் செய்யவும் இறைவன் அருள் புரிவாராக. திருச்சிற்றம்பலம். இவங்க இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்த அபியோட அக்கானா, எனக்கு 10 வயசு. என் பேரு கலா வெங்கடாச்சலம். என்னை விட 10 வயசு சின்னவ தங்கச்சி. ஆனா அவ தான் எங்களை ஆற்றுப்படுத்துபவள். எங்களை எல்லாத்தையும் வா இப்படி வா, இப்படி போ, இப்படி கோயில் போகணும், இப்படி செய்யணும், இப்படி சாமி கும்பிடணும்னு முறைப்படுத்தினதுலேருந்து ஆற்றுப்படுத்தினதுலேருந்து எல்லாம் அவள் தான். அவள் சொன்ன மாதிரி இந்த கந்தன் திருவடி லாக்டவுனில் ஓப்பன் பண்ணது ஒரு பெரிய எங்களுக்கு அது ஒரு வரப்பிரசாதமாக இருந்தது. ஏன்னா ஒருத்தருக்கு பார்க்காம இருந்தோம். திடீர்னு அக்கா இன்னைக்கு குடும்பத்தில் உள்ள அவ்வளோ பேர்த்தையும் ஜாயின் பண்ணி விட்டா. எல்லாரும் குடும்பத்திலோட எல்லாருமே அதில் வந்து திருமுறை வந்து அப்போ தான் புதுசாக தொட்டவங்களும் இருந்தோம். ஆனால் அவசரம் எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு இதுக்கும் பாட்டுக்கும் பொருள் விளக்கம் சொல்லுவா, வரலாறு சொல்லுவா, எல்லாம் சொல்லி இதோட 4 தடவை முழுமையாக 12 திருமுறையும் நாங்கள் ஓதியிருக்கோம். லாக்டவுன்லேருந்து இது வரைக்கும் தொடர்ந்தேச்சியா பண்ணிக்கிட்டு இருக்கோம். பிரேக்கே கிடையாது. அவ்வளோ தங்கச்சியோட இதுதான் அது எல்லாமே.
அது மாதிரி யாரையும் கூட்டிட்டு போகணும்னு சொன்னா ஒவ்வொருத்தர் என்னெல்லாம் நினைப்பாங்க, அவங்க எதுவும் நினைப்பாங்க, அதெல்லாம் கிடையாது. அவளுக்கு வரேன்னு சொல்றாங்களா, அடிகளாரோட அடிகளாரா போவது ரொம்ப ஆனந்தம். அதுலயும் அவகிட்ட உள்ள ரொம்ப ஸ்பெஷாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப 20 பேரை கூட்டிட்டு வரேன்னா அதுல கண்டிப்பா அவ ஒரு ஆளை ஸ்பான்சர் பண்ணி கூட்டு வந்திருப்பான். சூப்பர். அதுதான் அவளோட ஸ்பெஷாலிட்டி. கண்டிப்பா அவளோட ஸ்பான்சர் அதுல எப்படினாலும் இருக்கும். டிக்கெட் போடுறதுக்கு ஆகட்டும், இதாகட்டும், கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் உண்டு. அவள் தான் டிக்கெட் போட்டு வச்சு எல்லாம் செய்வா. தங்கிறதுக்கு இடங்கடம் அவளுக்கு கொஞ்சம் செல்வாக்குகள்லாம் அது சம்மந்தமாக உண்டுங்கனால அதை நல்லாவே யூட்டிலைஸ் பண்ணுவாள். அதுமாரி சிதம்பரம் 6 அபிஷேகத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. அவங்களோட ஆத்துக்காரர் எப்படி ஹெல்ப் பண்ணுவாரு? ஆத்துக்காரர் வந்து எங்க அவரு எங்க அர்த்தான மாதிரி ஒரு ஏஜ் பண்ணவே மாட்டாரு. என்னத்து சொல்ல நல்ல உதவி செய்வார் எங்க வீட்டுக்காரரு. ஆமா, நல்ல ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆமா, எல்லாம் எனக்கு வந்து எந்த கவலையுமே கிடையாது வீட்டை பத்தி. எங்க வீட்டுக்காரரே அவ்வளவு வீடை நல்லா பாத்துக்கிடுவாங்க. அதனால நான் வந்து கொஞ்சம் கோவப்படுவாரு, அதெல்லாம் இந்த கால வாங்கி இந்த கால விட்டுருவோம். அதுக்குதான் 2 காது இருக்கு. கோவப்பட்டும் பிரயோஜனம் இல்ல. 2 காது இருக்கு, 2 கால் இருக்கு வெளியே போக. வேற என்ன வேணும்? மன நிறைவா இருக்கு. மன நிறைவா இருக்கு. இல்ல அவளோட அபியோட வீட்டுக்காரர் வந்து எனக்கு அத்தை பையன் தான். சோ நல்லா பேசுவான். இப்ப முதல்ல எல்லாம் கொஞ்சம் அவன் எதிர்ப்பெல்லாம் கொடுத்து பார்த்தான். ஆனா எங்கள்கிட்ட அவன் பருப்பு வேகல. அப்புறம் இறைவனும் அதை நல்லா சொல்லணும். வீட்டுல சின்ன சின்ன பிரச்சனைகள் அவளுக்கும் ஹஸ்பண்டுக்கும் நடக்கும்போது நானும் எங்க அக்காவும், எனக்கு பெரியவா எங்க அக்கா இந்த குரூப்ல வந்திருக்கான், எங்க அக்காவும் வேண்டதே இதுதான். அவன் ஓன் திருவடியை தேடி வரா. எதுக்கு வீட்டுல ஏன் குழப்பத்தை நீ குடுக்குறேன்னு ரொம்ப வேண்டி இருக்கும். இப்ப எங்க அத்தா அது இறைவன் பார்த்து மாத்துறானா இல்ல எங்க அத்தானா மாறினான்னு தெரியாது. ஏமா எந்த கோயிலுக்கு போனா அக்கால தங்கச்சி எங்க பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டு அவனும் எங்களுக்கு ரொம்ப ஒத்துழைப்பு. நல்ல ஜாலியா வர்றது போகிறது, இந்த மாதிரி ஜாலியா பேசுறது, எல்லாரோடையும் மிங்கிள் ஆகும். அவங்க கூட்டிட்டு வந்த ஆள் தானே, அப்படிலாம் கிடையாது. அவளுக்கு அதாவது ப்ராப்பராவும் பண்ணுவான். ஒரு டிக்கெட் எடுத்தாச்சுன்னா எப்படி எடுக்கணும், என்ன அவங்களுக்கு அந்த போஸ்டிங் போடுது. அபி டிக்கெட் எடுக்கிறதோட பண்ணிக்கிறோம், யார் யார் பேரு, எந்த சீட்டு, என்ன எங்க லொகேஷன் எல்லாமே கூட இருந்து செஞ்சு அது ஃபுல்லா அதெல்லாம் இறை திருவருள். அதை தவிர வேற எதுவுமே சொல்ல முடியாது. அவங்க அக்கா விடுங்க. இல்ல எங்க வீட்டு ஐயா வந்து வீட்டுல வந்து நான் சிவபூஜை பண்ணுவேன். காலையில எனக்கு சிவபூஜை மட்டும் 2 மணி நேரம் ஆகும். அதனால என்னால வந்து நான் வேலையும் செஞ்சுட்டு ரொம்ப, அதாவது வந்து ஒரு நிமிஷம் கூட இறைவன் வந்து எனக்கு அந்த உடல் சோம்பேறித்தனத்தையும் இந்த உடல் இதையும் அவ்வளவு சுறுசுறுப்பை வந்து சுவாமி தந்தாரு. அதனால பூஜை பண்ணதுக்கு அவங்க வந்து வீட்டை மார்க்கெட்ல இருந்து எல்லாம் அவங்க அக்கா விடுங்க. சொல்லு, ஏதாவது சொல்லு. வணக்கம். நமஸ்தே ஜி. நமஸ்தே ஜி. நான் முக்குடல்ல குடியிருக்கேன். நீ எத்தனை தடவை காசிக்கு வர? வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். இந்த காசி யாத்திரை போறதுக்கு எனக்கு கொடுத்து வச்சது கலாக்காவோட குடும்பத்துல இருந்து கணபதி எனக்கு வந்து ஃப்ரெண்டு, 40 வருஷ நண்பர். எங்கள் ஃபேமிலியும் கணபதி வீட்டு ஃபேமிலியும் ஒன்றா தான் பாளையங்கோட்டையில் ஒரே ஃபேமிலியாக தான் இருப்போம். எங்கள் வீட்டில் உள்ளவங்க அங்கே இருப்பாங்க, அங்கே உள்ளவங்க இங்கே வருவாங்க. அபியும் பாளையங்கோட்டையில் இருக்கிறதுனால எனக்கு அபியும் ஒரு திருவேணி சங்கமம் அங்கே குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இங்கே குளிச்சிட்டோம். ஆமாம், நன்றி. மெட்ராஸ் ட்ரிப்பு விட்டு ஒருத்தட்டி பைசா வாங்க கூடாதுங்க. 30,000 ஆயிருக்கு மொத்தம். சரி நான் பண்றேன், எங்க அக்காவை பண்றேன்னா அப்புறம் எல்லாரும் சண்டைக்கு வந்தாங்க. அந்த புண்ணியம் என்ன உனக்கு மட்டுமா, எங்களாலையும் கொடுக்க முடியும்னு சண்டை போட்டு சம்முட்டிக்க சண்டை போட்டு தான் கொடுத்தா. அடுத்தது ஷம்மு அக்கா. ஆமா, வணக்கம். நான் வந்து வேலம்மாள் நம்பி. நான் வந்து திருநெல்வேலியிலேருந்து இப்போ வந்து சென்னையில் செட்டில் ஆகியிருக்கிறேன். நான் வந்து இதற்கு முன் ஒரு தடவை காசிக்கு போயிருக்கேன். காசியில் போய் நாங்கள் வந்து அன்றைக்கி தரிசனம் பண்ணது வந்து ஒரு தடவை தான் முடிஞ்சுது. அதில் பூஜையெல்லாம் பார்க்கணும். எனக்கும் என்னோட பெரிய தம்பிக்கும் திருப்பி இந்த காசிக்கு வரணும், திருப்பி 2 நாளாவது இந்த காசியில் நாங்கள்லாம் இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டோம். 10 வருஷம் கழித்து எங்களுக்கு இந்த பாக்கியம் கிடச்சிருக்கு. அப்போ முதத்தர வரும்போது என்னோட பெரிய தம்பியோட சம்பந்தார், சின்ன தம்பியோட மாமியார் கூட இருந்தோம். இப்போ என்னோட உடன்பிறப்புகளோடையும் மற்ற உடன்பிறப்புகளோடையும் வந்திருக்கேன்.
கடவுள் வந்து மேலும் மேலும் எங்களுக்கு சிவ ஆலயங்கள் செல்வதற்கு அனுகிரகம் பண்ண வேண்டும். வணக்கம். நமஸ்தே ஜி. உடன் பிறப்பே அவங்க அங்கே தென்காசி ஆட்சி எடுத்துருங்க. தென்காசி ஆட்சி தென்காசி அந்த கடையாச்சியில் இருக்காங்கல்ல, அவங்க நல்லா பேசுவாங்க. வணக்கம். என் காந்தாமணி அனந்த பத்மநாபன், தென்காசி. நான் இதற்கு முன்பு அபிகுட, திரு அஞ்சைக்களம், கர்நாடகா, உடுப்பி, தர்மசாலா இந்த இடங்களுக்கெல்லாம் சென்று வந்திருக்கிறேன். இதற்கு முன் ஒரு தடவை 2004 காசி வந்துள்ளேன். இப்பொழுது மறுபடியும் காசி அபியோட புண்ணியத்தில் காசிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அவ்வளோதான். நன்றி. நன்றி. பரவாயில்லையா சித்தி? 2004 சித்தி வந்தோம். பரவாயில்லையா? 12 வருஷம் ஆச்சு. 72 வருஷம். கோதை சிஸ்டர் அவங்ககிட்ட எடுக்கலையா நீங்க? எல்லாம் நல்லா இருக்கு, அவ்வளோதான். சூப்பராக அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. எங்கள் சம்பந்தார் கூட வர்றது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. ஆரம்பிக்கலாம். ஓரியக்கா